வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காத மோடியா? அமித்ஷா தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சிதானா? குருமூர்த்தி உடைத்த ரகசிய பின்னணி என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தனது தொகுதி பங்கீடுன கூட்டணி என அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் தமிழகத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா? தமிழகத்தில் நடைபெறுள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைத்துள்ள நிலையில்தான் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியை ஏன் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை என்பதுதான் குறித்த அதாவது துக்ளர் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாராம். வாங்க வீடியோ மூலமாக காணலாம். அதாவது இதுவரை அங்கீகரிக்கப்பட்டதில் லாபமும் நஷ்டமும் கலந்திருப்பதால் கருத்து சொல்லும் பாஜக தலைமையானது தேர்தல் களத்தில் நிலவும் செல்வாக்கு மற்றும் மக்களின் ஏற்புத்திறன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டேதான் இந்த கயக்கத்தை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஸ்டாலினுக்கோ அல்லது எடப்பாடிக்கோ கருணாநிதிக்கோ இருந்ததை போன்ற ஒரு வலுவான அரசியல் ஆளுமை தற்போது இல்லை என்பது தனி பெரும்பான்மை பெறுவதில் உள்ள சவால்களுக்கு மட்டுமே தேசிய தலைவர்களின் இந்த அணுகுமுறைக்கு காரணம் என்று கூறப்படுகிறதா? அதாவது தமிழக அரசு நிலவும் இந்த தற்போதைய சூழல் என்பது திமுக அல்லது அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்குமே தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் கருத்தும் குருமூர்த்தி அவர்கள் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையவே அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் செய்திதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? அதாவது தமிழகத்தில் இந்த இரு திராவிட கட்சிகளுக்கான போட்டி என்பது மிக அதிகமாக காணப்படும் சூழல்தான் உருவாகி இருக்கிறதா? அதாவது தனித்து நின்று போட்டியிட்டால் கண்டிப்பாக இந்த இரு கட்சிகளுமே கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியாது என்ற சூழல் தான் உருவாகி இருக்கிறதா? அதனால்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை கூட்டணி ஆட்சிதான் கண்டிப்பாக அமையும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை தான் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் ஆகியோரின் கூட்டணி ஆட்சிக்கு தயக்கம் காட்டினாலும் கள யாத்திரம் என்பது அதை நோக்கி செல்வதாகவும் அவ்வாறு கூட்டணி ஆட்சி அமைவது என்பது தமிழகத்திற்கு நல்லது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஊழல் தடுப்பு மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கு இத்தகைய கூட்டணி ஆட்சி ஒரு புதிய திசையை தரும் என்பது அவருடைய கருத்தாக பார்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் வென்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்ற பட்சத்தில் தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா? அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும் சூழல் உருவாகி இருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.